தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஐபிஎல்லோடைய ரீடைன் அண்ட் ரிலீஸோடைய பிளேயருடைய டீட்டெயில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். உங்களுடைய கருத்து எந்தெந்த டீமில் இந்தந்த பிளேயர்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்க வேணாம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் படுத்து தெரிஞ்சுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸோடைய ரீடெயின் பிளேயர்ஸ் அண்ட் ரிலீஸ்டு பிளேயரோடைய டீட்டெயில் வந்து பார்க்கலாம். ரீடெயின்னா தக்க வச்சுக்கிறது, ரிலீஸ்னால் வெளியேற்றப்பட்டது. ஓகேவா? ரீடெயின் பிளேயர்ஸ் ஓகே. ஜூரல், ஃபெரேரா, ஆர்ச்சர், மப்பாக்கா, பிரிட்டோரியஸ், பர்கர், ஜடேஜா, பராக்கு, சாம்கரன், சந்தீப் சர்மா, ஹெட்மாயரு, டூபே, தேஷ்பாண்டே, சூரியவன்ஷி, ஜெய்ஸ்வால், கராக். இதில் டின்னு போட்டிருக்கேன் அப்படின்னா என்னென்னா ட்ரேடு. ஓகேவா? ரிலீஸ்டு பிளேயர் லிஸ்ட்டு வந்து பார்க்கும்பொழுது தீக்ஷனா, ஹசரங்கா, ஃபரூக்கி, ரத்தர், அசோக் சர்மா, கிரட்டிகேயா, ஆகாஷ் மத்வால். ஓகேவா? எப்படி பார்த்தாலுமே என்றைக்குமே ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு பெரிய மார்ஜினான ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. பட்லரை விடுறது, போல்ட்டை விடுறது அப்படிங்கிற மாதிரி டிசிஷன் எடுத்தாலுமே அந்த டீம் யங்ஸ்டர்ஸை மட்டுமே நம்பி எடுத்துகிட்டு போவாங்க. ஃப்யூச்சரை நல்லாவே வந்து க்ரோ பண்ணக்கூடிய நல்ல டீம். அப்படி இருந்துமே போன சீசன் ஃபெயிலியர் ஆனாங்க அப்படிங்கிற ஒரு கொஷின் உங்களுக்கு வரும். போன சீசனில் நிறைய மேட்சஸ் ரொம்ப க்ளோஸாக போய் தான் தோற்றாங்க. பெரிய பெரிய பட்லர், போல்ட்டு, செஹல் இல்லாத டீமையும் நல்லாவே வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டீமாக வந்து இந்த ஒரு எப்படி சொல்கிறது, இந்த ராஜஸ்தான் ராயல் டீம்ஸு நல்லா க்ரோ பண்ணுவாங்க. ஒரு சில கேப்டன்சி மட்டும் கரெக்டாக இருந்தால் செம்மையான ஒரு டீமாக வந்து இந்த சீசனில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மீத தொகை அப்படின்னு வந்து பார்க்கும்போது 16.5 கோடி ரூபாய் இருக்குது. ரிமைனிங் பர்ஸு என்ன செய்கிறாங்க ஆப்ஷனில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகேவா? சென்னை சூப்பர் கிங்ஸ் ரீடெயின் பிளேயர்ஸ் அண்ட் ரிலீஸ்டு பிளேயர் லிஸ்ட்டை வந்து பார்க்கலாம். சென்னைனாலே ஒரு எப்படியும் பிளே ஆஃப் வந்துடுவாங்க, அவங்க ஃபைனல் போயிட்டு தான் வந்து கப் அடிப்பாங்க, இல்லைனா தோற்று போவாங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்தாலுமே 2020க்கு அப்புறம் ஒரு சில சீசன் விட்டு அவங்க பிளே ஆஃப் வந்து போகிற மாதிரி இருந்தது. கடந்த 2 சீசனாக அவங்க பிளே ஆஃபே போகல. அதனால் மொத்தமாக டீமை வந்து மாற்றிருக்காங்க. ரிலீஸ்டு அண்ட் ரீடெயின் நிறையாவே வந்து வந்திருக்கு. அன்கில் கம்போஜ், குருமீத் சிங், ஜம்மி ஓவர்டன், எம்எஸ் டோனி, சௌத்ரி, எல்லிஸ், நூர் அகமது, கோஸ், சஞ்சு சாம்சன், ருத்துராஜ் கெய்க்வாட், டூபே, கோபால், அகமது, ஆயுஷ் மாத்ரே, டெவல் ப்ரூவிஸ், உர்வில் பட்டேல். இது ரீடெயின் பிளேயர் லிஸ்ட்டு. ரிலீஸ்டு பத்திரனா, கான்வே, ரவீந்திரா, தீபக் ஹூடா, விஜய் சங்கர், சித்தார்த், நாகர்கோட்டி, திரிபாதி, ரஷீத், பெடி. ஓகே, ஃபர்ஸ்ட் பெடி. இவங்களுடைய ரிமைனிங் பர்ஸ் மீதம் இருக்க தொகை 43.4 கோடி ரூபாய் இருக்குது. நல்ல ஒரு ஆல்ரவுண்டர்ஸ் வந்து கண்டிப்பாக எடுப்பாங்க. பார்க்கலாம் இவங்க இந்த சீசனில் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகேவா? அடுத்தது மும்பை இந்தியன்ஸ். மும்பை இந்தியன்ஸில் ரீடெயின் அண்ட் ரிலீஸ் பிளேயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அலா கன்ஷஃபர், அஸ்வினி குமார், போஸ், தீபக் சஹர், ஹர்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா, மயங்க் மார்க்கண்டே, மிச்சல் சாண்ட்னர், நமந்தீர், ரகு சர்மா, அங்கட் பாவா, மின்ஸு, ரோஹித் சர்மா, ரெக்கல்டன், ஷர்துல் தாக்கூர், ருதர்ஃபோர்ட், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ட்ரெண்ட் போல்ட், வில் ஜாக்ஸ். இது வந்து ரீடெயின் பிளேயர் லிஸ்ட்டு. ரிலீஸ்னு வந்து பார்க்கும்போது ஜேக்கப்ஸு, ராஜு, டாப்லி, ஸ்ருஜித், கரண் சர்மா, முஜிபுர் ரஹ்மான், லிசார்ட் வில்லியம்ஸ், விக்னேஷ் புத்தூர். இவங்கெல்லாம் வந்து ரிலீஸ்டு பிளேயர் லிஸ்ட்டு. 2.75 crores இவங்களுடைய ரிமைனிங் பர்ஸு. இவங்களும் வந்து ரீசெண்டாக அந்த 2020 கப் அடித்ததுக்கப்புறம் பெரிய அளவில் பர்ஃபார்மன்ஸுங்கிறது கம்மியாக இருக்குது. ஆனால் இவங்க இருக்கிற டீமை வச்சு தான் இதுக்கப்புறம் போயாகணும். அவங்களுடைய பர்ஸு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இந்த சீசனில் மும்பை இந்தியன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். கேகேஆருடைய ரீடெயின் அண்ட் ரிலீஸ் பிளேயர் லிஸ்ட் வந்து பார்க்கும்பொழுது அஜிங்கே ரஹானே, ரகுவன்ஷி, அனுகுல் ராய், ராணா, மனிஷ் பாண்டே, ரமன்தீப் சிங், ரிங்கு சிங், ரோமன் பவல், சுனில் நாராயண், உம்ரான் மாலிக், வைபவ் அரோரா, வருண் சக்கரவர்த்தி. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீடெயின் பிளேயர் லிஸ்ட்டு. ரிலீஸ்னு வந்து பார்க்கும்போது பெரிய ரசலனை வந்து தூக்கியிருக்காங்க. குவிண்டன் டிகாக், வெங்கடேஷ் ஐயர், மோயின் அலி, ஆண்டிக் நோட்டிச், ரஹமனுல்லா குர்பாஸ், ஸ்பென்சன் ஜான்சன், சேட்டன் சக்காரியா, சிசோடியா. இவங்கெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய பர்சு தொகை அப்படின்னு வந்து பார்க்கும்போது 64.3 crores, 64.3 கோடி ரூபாய் ரிமைனிங் பர்ஸாக இருக்குது. நல்ல ஒரு டீம் காம்பினேஷன் கண்டிப்பாக இந்த வாட்டி கண்டிப்பாக எடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த சீசனில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.
ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ரீடைன் அண்ட் ரிலீஸ் பிளேயர் லிஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். அபினவ் சிங், புவனேஸ்வர் குமார், தேவ்தத் படிக்கல், ஜேக்கப் பத்தல், ஜிதேஷ் சர்மா, ஜோஸ் ஹேசில்வுட், குருணால் பாண்டியா, துஷ்ரா, பிலிப் சால்ட், ரஜத் பட்டிதர், ரஷிதார், ரொமான் ஷபோட், சுயா சர்மா, ஸ்வப்னில் சிங், டிம் டேவிட், கோலி, எஸ் தயால். இது வந்து ரீடைன் பிளேயரோட லிஸ்ட்டு. ரிலீஸ்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா லியாம் லிவிங்ஸ்டன், லுங்கி இங்கிடி, பரண்டேஜ், மயங்க் அகர்வால், ரத்தி, சிக்காரா இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபியோடைய ரிலீஸ் பிளேயர் லிஸ்ட்டு. இவங்களுடைய ரிமைனிங் அமௌண்ட்னு வந்து பார்க்கும்பொழுது 16.4 கோடி ரூபாய் இருக்குது. ஆல்ரெடி அவங்களுடைய பிளேயிங் 11 கரெக்டாக இருக்குது. எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒரு சில நல்ல பிளேயர் எடுக்கணும் அப்படின்னா மட்டும் அந்த 14.4 கோடி ரூபாய் வந்து செலவழிப்பாங்க. இந்த சீசன்லேயும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். குஜராத் டைட்டன்ஸ் அவங்களுடைய ரீடைன் பிளேயர் அண்ட் ரிலீஸ்டு பிளேயர் லிஸ்ட் வந்து பார்க்கும்பொழுது ராவத், கிளென் பிலிப்ஸு, பிரார், இஷாந்த் சர்மா, ஜெயந்த் யாதவ், ஜாஸ் பட்லர், ககிசோர் ரபாடா, குஷாகரா, சுதார், சிராஜி, முகமது அர்ஷத் கான், சிந்து, பிரதீப் கிருஷ்ணா, சாய் கிஷோர், டெவாட்டியா, ரஷீத் கான், சாய் சுதர்சன், ஷாருக் கான், சுப்மன் கில், வாஷிங்டன் சுந்தர் இவங்கெல்லாம் ரீடைன் பிளேயர் லிஸ்ட்டு. ரிலீஸ்னு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ரிலீஸ் பண்ணலங்க. ஷானகா, கோயிட்ஸி, ஜானட், கஜோலியா, லோம்ரோர் இவங்களுடைய பர்சிங் ரிமைனிங் அமௌண்ட் 12.9 crores. ஓகேவா, 12.9 கோடி ரூபாய் ரிமைனிங் பர்ஸாக இருக்குது. ஒரு சில நல்ல பிளேயரை ஆஷிஷ் நேராக எடுக்க வாய்ப்பு இருக்கும். இந்த சீசனில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அவங்களுடைய ரீடைன் பிளேயர்ஸ் அண்ட் ரிலீஸ் பிளேயரில் வந்து பார்க்கும்பொழுது ரீடைனில் அபிஷேக் சர்மா, வர்மா, பிரண்டன் கேர்ஸ், இஷான் மலிங்கா, ஹர்ஷன் டூபே, ஹர்ஷல் பட்டேல், ஹென்ரி கிளாசன், இஷான் கிஷான், ஜெயதேவ் உனாட்கட், கமினு மெண்டிஸ், நிதிஷ்குமார் ரெட்டி, பேட் கமின்ஸ், ரவிச்சந்திரன், டிராவிஸ் ஹெட், இசட் அன்சாரி. இது வந்து ரீடைன் பிளேயர் லிஸ்ட்டு. ரிலீஸ்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடம் ஜாம்பா, ராகுல் செஹர், முல்டர், மனோகர், சச்சின் பேபி, அதர்வா டைட், சிங் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பிளேயர் லிஸ்ட்டு. 25.5 crores இருக்குது. ஆல்ரெடி டாப் பேட்டர்ஸ் நல்லாவே இருக்காங்க. இவங்க இந்த சீசனில் கொஞ்சம் பவுலர்ஸ் ப்ளஸ் மிடில் ஆர்டர்ஸில் கொஞ்சம் நல்ல பிளேயர் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நல்ல ஒரு குட் டேலண்டடான டீமு. இந்த சீசனில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். பஞ்சாப் கிங்ஸ் ரீடைன் பிளேயர்ஸ் அண்ட் ரிலீஸ் பிளேயர் டீட்டெயில் வந்து பார்க்கும்பொழுது அர்ஷிப் சிங், ஒமர் ஜாய், பன்னு, பிரார், லாக்கி ஃபெர்குசன், மார்க்கோ யான்சன், மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், மிச்சல் ஓவன், முஷித் கான், வதேரா, சிங், ஆர்யா, அவினேஷ் சிங், ஸ்ரேயஸ் ஐயர், ஷெட்டேஜ், வினோத், விஜயகுமார், பேட்லட், தாக்கூர், ஜஹேல். இது வந்து ரீடைன் பிளேயர் லிஸ்ட்டு. ரிலீஸ்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் ரிலீஸ் பண்ணல. நல்ல ஒரு குவாலிட்டியான டீமாக லாஸ்ட் சீசனில் இருந்தாங்க. அதில் பெரிய ஒரு மார்ஜின்னா ஜாஸ் இங்கிலீஷ் நல்லாவே அடித்து கொடுத்தாரு குவாலிஃபை 2ல். பட் ஆனால் வந்து அவரை வந்து எடுக்கலை. ஓகே, ஹார்டி, மேக்ஸ்வெல், இங்கிலீஷு, குல்தீப் சென், பிரவீன் துபே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 11.5 கோடி ரூபாய் அவங்களுக்கு ரிமைனிங் பர்ஸாக இருக்குது. இந்த சீசனில் எப்படி அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். லக்னோ சூப்பர் ஜாயின்ட்ஸ் அவங்களுடைய ரீடைன் அண்ட் ரிலீஸ் பிளேயர் லிஸ்ட்டு வந்து பார்க்கும்பொழுது சமாத், மார்க்ரம், ஆகாஷ் சிங், டெண்டுல்கர், அர்ஜுன் டெண்டுல்கர், அர்ஷின் குல்கர்னி, காபேஷ் கான், ஆயுஷ் பதோனி, ரதி, சிங், சித்தார்த், பிரெட்ஸ்கி, மயங்க் யாதவ், முகமது ஷமி, மிச்சல் மார்ஷ், மோஷின் கான், பூரன், பிரின்ஸ் யாதவ், ரிஷப் பண்ட், ஷபாஷ் அமகத். இது வந்து பார்த்திங்கன்னா ரீடைன் பிளேயர் லிஸ்ட்டு. ரிலீஸ்னு வந்து பார்க்கும்போது கில்லர் மில்லர், ஆகாஷ் தீப், பிஷ்னோய், ஜோசப், ஜுயால், ராஜவர்தன் ஹங்கேர்கர், சௌத்ரி இவங்களுடைய பர்ஸ் அமௌண்ட்டுன்னு வந்து பார்க்கும்போது 22.95 crores வந்து இருக்குது. இவங்க பெரிய தொகையை கொடுத்து எடுப்பாங்க. ஒரு பிளேயர் எப்படியும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறது. பட் ஆனால் வந்து ஒரு பிளேயருக்கு ஒரு 30 கோடி நீங்கள் செலவு பண்ணுறத ஒரு 3 பிளேயர் நல்ல குவாலிட்டியான பிளேயர் 10 கோடி ரூபாய்க்கு எடுக்கலாம். இதில் கொஞ்சம் தவறு பண்ணுறாங்க. இந்த சீசனாவது எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் ரீடைன் அண்ட் ரிலீஸ் பிளேயர் லிஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். அபிஷேக் பூரல், மண்டல், அசுதோஷ் சர்மா, அக்ஷர் பட்டேல், துஷ்மக சமீரா, கருண் நாயர், KL ராகுல், குல்தீப் யாதவ், திவாரி, மிச்சல் ஸ்டார்க்கு, முகேஷ் குமார், ராணா, ரிஸ்வி, நட்ராஜன்,
விஜய், ஸ்டப்ஸு, பிப்ராஜ் நிகம் இது வந்து ரீட்டைன் பிளேயர் லிஸ்ட்டு. ரிலீஸ்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஃப் டூ ப்ளஸ் ஜே ஃப்ரேசர் மக்கர், மோகித் சர்மா, நல்கண்டே, குமார், அட்டல் இதெல்லாம் வந்து ரிலீஸ் பிளேயர் லிஸ்ட்டு. இவங்களுடைய பர்ஸ் அமௌண்ட்டு 21.8 கோடி ரூபாய் வந்து இருக்குது. நல்ல ஒரு டீம் செட்டப் இருந்தாலுமே அவங்களால வந்து அந்த எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் நல்லா விளையாடி செகண்ட் ஹாஃபில் ஒரு மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ப்ளே ஆஃபே போகாமல் போனாங்க. இந்த சீசனில் நல்ல ஒரு பெரிய டீமாக வருவாங்கன்னு எதிர்பார்ப்பு இருக்குது. என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2026க்கான ரீட்டைன் அண்ட் ரிலீஸ் பிளேயரோட லிஸ்ட்டு. ஒரு ஆச்சரியமாக இந்த பிளேயர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, ரீட்டைன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பிளேயர் உங்களுக்கு இருந்தால் அதை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். என்றும் உங்கள் சிந்தை விவேக் யூடியூப் சேனல். தேங்க்ஸ் யூ. பாய்.